புன்னகை அரசி என்று அவர்களுக்கு நான் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக இன்று முதல் அவர்களுக்கு பட்டத்தை அளிக்கின்றோம். கர்ணிகா அவர்களுக்கு நிஜம் நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். இப்பொழுது ஸ்ரீ ரஞ்சனி தேவி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அற்புதமான நடனத்தை நம்ம எல்லாம் கொஞ்சம் கூட கண்ணயராது மகிழ்வோடு பார்த்து இந்த காலை பொழுதிலே மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான நடனத்தை அனைத்து நாட்டிய கலைஞர்களும் சிறப்பாக நமக்கு வழங்கினார்கள். அந்த மாணவர்களை சிறப்பு செய்வதற்காக சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் வி கே சுவாமிதாசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆசிரியை வினிதா அவர்களுக்கு கலை ரத்னா விருது பெற இருக்கின்ற வினிதா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு. மேடம் இங்கே பாருங்க மேடம், மேடம் அப்படி பாருங்க மேடம், மேடம் திரும்பி பாருங்க. ஆங்கில ஆசிரியை திருமதி பி இலக்கியா வெங்கட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வழங்குமாறு அன்போடு வேண்டும். ராஜபிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்கு சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றனர். கர்ணிகா அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பூபேஷ் குப்தா அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். கர்ணிகா அவர்களுடைய பரதநாட்டியத்தில் நான் உண்மையிலேயே மெய்மறந்து போனதற்கு ஒரு காரணம், நான் முத்தியால்பேட்டையில் அன்னை ராஜாம்பாள் சங்கீத நாட்டியாலயா என்று 23 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றேன். இதுபோன்று ஒரு சிரித்த முகத்தோடு பரதநாட்டியம் ஆடிய சிறுமியை நான் கண்டதில்லை. எனவே அந்த கர்ணிகா என்ற அந்த சிறுமிக்கு அன்னை ராஜாம்பாள் சங்கீத நாட்டியாலயாவின் சார்பாக 1000 பொற்காசுகள் அன்பளிப்பாக வழங்குகின்றேன். அவர் மேலும் மேலும் நாட்டிய பேருடைய பத்மனி போல உலகமெங்கும் அவருடைய புகழ் பரவ வேண்டும் என்று நான் அன்றாட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. சங்கத்திற்கும் நீங்கள் நன்கொடை அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நர்ஷினி அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு விடுகிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இங்கே பாருங்க மேடம். சிறப்பு செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடக கலை விழா துவங்க இருக்கின்றது. நாடக கலை விழாவில் எல்லாம் சேர்ந்தோம் அப்படி பாருங்க தனிநபர் நாடகத்தை நிகழ்த்துவதற்காக நமக்கெல்லாம் சுவையான சுவை உணவு சரியாக 12 மணி அளவில் வழங்கப்படும். அந்த உணவை நமக்கு வழங்கக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை எங்களுடைய சங்கத்திற்கு எப்பொழுதும் உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலை ரத்னா விருது பெற இருக்கின்ற ஆசிரியர் டாக்டர் தேவராஜ் அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த மேடையிலே தனிநபர் நாடகத்தை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக நாடக கலை மாமணி எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் வி கே சுவாமிதாசன் அவர்களை நாடகம் சார்ந்த மகிழ்வுரை வழங்குவதற்கு உங்கள் சார்பாக வேண்டுகிறோம். மிக அற்புதமான இந்த காலை பொழுதில் மங்கள இசை நமக்கு நம் செவிக்கெல்லாம் மகிழ்வூட்டுகின்ற வகையிலே இசைத்த எங்களுடைய சங்கத்தின் அமைப்பு செயலாளர் கலை மாமணி
காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குழுவினர்கள் சிறப்பாக மங்கள இசை வழங்கினார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கருவியோடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த கலைஞர்களை இந்த மேடையிலே எங்களுடைய சங்கத்தின் தலைவர் கலை மாமணி ஓவியர் அறிவுத்திரி அவர்கள், சங்கத்தின் அமைப்பு செயலாளர் நாதஸ்வர கலைஞர் கலை மாமணி அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பிச்சை அவர்களுக்கு, வெங்கடேசன் அவர்களுக்கு இப்பொழுது நாதஸ்வரம் சிறப்பாக நமது தேச பக்தி பாடலை நமக்கெல்லாம் திகட்டான வண்ணமாக சிறப்பான சிந்து நதியின் இசையை நமக்கு அருமையாக வாசித்து நமது செவிகளுக்கு விருந்தூட்டிய ஐயா அவர்களுக்கு கொண்டாடை அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அற்புதமான ஒரு தாள வாத்தியம், இந்த தவிலிசை என்பது ஒரு வாத்தியத்தில் ராஜ வாத்தியம். அந்த அற்புதமான வாசியத்தை நம்ம எல்லாம் மகிழ்வித்த பிச்சை அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். மிக அற்புதமான நமது பாரம்பரிய கலைத்தை, இந்த கலையை இந்த மேடையிலே சிறப்பாக பறைசாற்றிய சூர்யா அவர்களுக்கும் சஞ்சவி ஸ்ரீ அவர்களுக்கும் இந்த மேடையிலே சிறப்பு செய்வதற்காக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டிய துறையில் கலை மாமணி விருது பெற்ற டாக்டர் சண்முக சுந்தரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து அவரோடு இணைந்து எங்களுடைய புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எங்களின் அன்பிற்கினிய இசை கலை மாமணி விஜயகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைத்து பொன்னாடை அணிவித்து இந்த சான்றிதழை வழங்குமாறு அன்போடு வேண்டுக் கொள்வோம். உற்சாகமான கரவொலி எழுப்பி அவர்கள் கலைஞர்களை பாராட்டினால் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த மேடையிலே உங்களை மகிழ்விப்பதற்காக